தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட மேகமலை, தும்மக்குண்டு, வருசநாடு உள்ளிட்ட 9 ஊராட்சிகளைச் சேர்ந்த 98 மலை கிராமங்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி கடந்த மே மாதம் 29ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கி அப்பகுதியில் வசிக்கும் நபர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி வெளியேற்ற உத்தரவிட்ட நிலையில் நேற்று இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவை தொடர்ந்து கடமலை, மயிலை ஒன்றியத்திற்குட்பட்ட வருசநாடு உள்ளிட்ட 98 மலை கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து நமது தேனி செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் மேகமலை, வருசநாடு, தும்மக்குண்டு உள்ளிட்ட 9 ஊராட்சிகளைச் சேர்ந்த மொத்தம் 98 மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேற்றுற நடவடிக்கையில் வனத்துறை தீவிரமாக ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு புறம் சுப்ரீம் கோர்ட்டில் சட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நாளுக்கு நாள் மக்களினுடைய போராட்டமும் தீவிரமடைஞ்சிக்கிட்டே வருது சொல்லலாம். இந்த சூழலில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலேருந்து அந்த தீர்ப்பு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவருடைய தலையில் மிகப்பெரிய இடி விழுந்திருக்குன்னே சொல்லலாம். அதாவது இடையீட்டு மனுவானது தமிழக அரசு சார்பில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவின் விசாரணையின் போது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டானது உடனடியாக இந்த மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் துணை இராணுவத்தை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மக்களுக்கு மின்சாரம், குடிநீர், அதே போல் பேருந்து வசதி உள்ளிட்ட அனைத்தையுமே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவையானது பிறப்பித்தது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் கடந்த 4 தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த பகுதி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வறட்சியான பகுதியாக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த 98 மலை கிராம மக்களை தான் இங்கே வர வச்சு இங்கே காடுகளை வளர்த்து விவசாயம் செய்து அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கினாங்க. இப்போ அவங்களவே வன ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லி வெளியேற்றும் நடவடிக்கையில் வனத்துறையில் ஈடுபட்டிருக்க அவங்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பும் இவங்களுக்கு தலையில் பெரும் இடி விழுந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில் தமிழக அரசு உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் உடனடியாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய 98 கிராம மக்களினுடைய கோரிக்கையாக இருக்குது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் பாலமுருகனுடன் தேனி மாவட்ட செய்தியாளர் விக்னேஷ்.